அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆணைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆணைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாகவும் புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே வெகுவான அதிர்ஷ்டத்துடன் சாதகமாகவே சொல்கின்றன. 8ஆம் இட சனி பகவானால் மட்டும் சில நேரம் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் நகரலாம். ஆனாலும் எந்த பாதகமும் ஏற்பட்டு விடாமல் உங்களை எப்பேற்பட்ட கவலையாக அனாவசிய தொந்தரவுகளாக சூழ்ந்து இருந்தாலும் விலகிவிட இருக்கின்றது. ஆக இந்த மாத கிரக நிலைகளில் தனாதிபதியான சூரியன் ஆட்சி நிலையிலும் யோகாதிபதியான செவ்வாய் 10 தினங்கள் வரை லாபஸ்தானத்திலும் குரு பகவான் அனுகூலமான அதிர்ஷ்ட சஞ்சாரத்திலும் ராகுகேது கிரகங்கள் பரிபூரணமான அதிர்ஷ்ட சுழற்சியிலும் வலம் வருகிறார்கள். இதனால் ஆரோக்கிய பிரச்சனை, வைத்திய செலவு, தேவையற்ற பயணங்கள் ஏதும் இருக்காது. குடும்பத்தாரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாரிசுகள் மூலம் பெருமிதம் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் சிக்கல் தராமல் நகரும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில் நீங்கள் செய்ய நினைத்திருக்கின்ற மாற்றங்களை தடையின்றி முடித்து விடுவீர்கள். எதிர்பாராத திடீர் பரிசு பண ஆதாய வகையில் பெரிய கணிச லாபம் ஒன்றும் 13வது தினத்திற்கு பிறகு உண்டு. கடன் விஷயங்கள் கட்டுக்குள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நாணய பாதிப்பு ஏற்படாது. பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் வாரம் கடந்த பிறகு எதிர்பாராத தொகை வரவுகள் காத்துள்ளன. மாதம் முழுவதும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுகூலமாக நிற்கப் போகின்றீர்கள். புத்திர பாக்கிய கவலையில் உள்ள புனர்பூச நட்சத்திர இளம் தம்பதியர்களுக்கு திடீர்
இனிமை ஏற்படும். உங்களது ஒவ்வொரு விஷயத்திலும் புதிய முயற்சிகளிலும் வெளியூர் வெளிமாநில விஷயங்களிலும் அபரிமித நன்மைகள் காத்துள்ளன. மேலும் மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்வதால் தனவரவு தாராளமாக வந்தாலும் விரயங்கள் இருமடங்காக இருக்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். அஷ்டமத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அதன் கடுமை கொஞ்சம் குறையலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகும். இந்த காலத்தில் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும். ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். பொருளாதார பற்றாக்குறை சரி செய்ய புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேரும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதில் இருந்த தடை அகலும். தாயின் உடல் நலம் சீராகும். வாங்கிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகல முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது சொத்து விற்பனையும் அதனால் தனலாபமும் கிடைக்கும். கட்டிய வீட்டை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலர் பழைய தொழிலை கைமாற்றிவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள் சொந்த கட்டிடம் வாங்கி குடியேறும் வாய்ப்பு உருவாகும். மேலும் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரம் தான். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்பு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவார்கள். கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்கும் முயற்சி கைகூடும். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி செய்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல தகவல் வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். கலைஞர்கள் தங்கள் பணியில் வரும் சவால்களை சமாளிக்க நேரிடும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை மேலோங்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த கடகராசி விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித அதிர்ஷ்ட மாற்றங்கள் ஏற்படும். நஷ்டங்கள் ஈடுகட்டப்படும். கலைஞர்களுக்கு அரசியல் சார்ந்த முயற்சி நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனைத்திலும் திட்டமிட்டு செயல்படுதல் அவசியம். 3வது வாரத்தில் பதவி வகையில் பெரிய அதிர்ஷ்ட சம்பவம் ஏற்படும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரம் அஸ்தம், சுவாதி அனுஷம், மூலம் திருவோணம், அவிட்டம் சதயம், ரேவதி பரணி மிருகசிரிடம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் 19, 22, 23, 25, 28, 30, 31 மற்றும் செப்டம்பர் 1, 3, 5, 6, 8, 9, 22, 15, 16. இந்த மாத வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து ஸ்ரீ சிவபெருமானுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். திங்கட்கிழமைகளில் சனீஸ்வரனை வழிபட்டு வாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.